சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் ரொம்ப 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 நல்லவர். அவர் கிருபை இன்றும் உள்ளது. அவர் நல்ல குயவன் களிமண்ணை எடுத்து நல்ல ஒரு பாத்திரமாய் வளைவது போல அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாயிருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் 12ஆம் வசனம் சொல்றாரு, ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. துரைத்தனங்களோடும், நமக்கு போராட்டம் எத்தனை ஆவிகள் பாருங்க, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், பிரபஞ்சத்தின் அந்தகார லோக வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இது யாருக்கு எழுதுறாரு? எபேசியர் சபை விசுவாசிகளுக்கு பவுல் எழுதின கடிதம். இன்றைக்கு நாம் சபையாரா இருக்கிறபடினால் உங்களுக்குன்னே ஆவியானவர் இந்த காரியத்தை பேசுகிறார். இது ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பட்ட விசுவாசிகளுக்கு தேவையான ஒரு சத்தியம். இங்கே 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. பிசாசினுடைய தந்திரங்களை, இந்த பிசாசினுடைய வல்லமை என்று சொல்லப்படல. பவுல் அதில் எழுதல. பிசாசுடைய என்னது? தந்திரம். தந்திரம்னு எழுதுறாரு. நானே அது யோசிச்சேன், அது பிசாசுடைய வல்லமையை அப்படின்னு எழுதியிருக்கலாமே. அவனுடைய வல்லமையை இயேசு சிலுவையில உறிஞ்சிட்டார். கை தட்டும். இயேசு சிலுவையில உறிஞ்சிட்டார். அவன் பல்ல புடுங்கிட்டார். அவனுடைய பவரை எடுத்துட்டார். என்ன நம்மளை எப்படி அவன் ஏமாத்துறான் தெரியுமா? தந்திரம். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய். எல்லாரும் பக்கத்து சொல்லுங்க, அவனுக்கு வல்லமை இருக்குன்னு நினைக்காதீங்க. அவனுடைய தந்திரத்தை நீ முறியடிக்கணுமா? பிசாசுடைய தந்திரத்தை நீ முறியடிக்கணுமா? 12ஆம் வசனம் சொல்றாரு, ஏனெனில் அந்த தந்திரத்தை முறியடிக்கிறதுக்கு நீ உன்னுடைய உடல் பலத்தையோ மூல அறிவையோ நீ பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா நமக்கு மாமிசத்தோடு இரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லையா? போராட்டம் இல்ல, ஆவிகளோடு போராட்டமா. எதோடு போராட்டம்? ஆவிகளோடு. துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள். இத்தனை ஆவிகளோடு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு போராடும் போது அது தேவ பிள்ளைகள் நில குலைவாங்களா? குலைய மாட்டாங்களா? மனமடி வந்துருது. ஜெபிக்க முடியாதபடி தள்ளப்படுகிறார்கள். இத நம்ம அந்த ஆவிகள் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாத ஆவிகள். இது தெரியாது. இப்ப பிசாசு உங்க தலைமையில 2 கொம்பை வச்சுட்டு கருப்பா உங்க முன்னாடி நின்னு உங்களை கழுத்தை நெரிக்க வந்தான்னா, இயேசுவின் நாமத்தை பிசாசை எதிர்த்து என்ன விட்டு போ, என்ன விட்டு போ, என்ன விட்டு போன்னு சொல்லிடுவீங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கண்ணுக்கு தெரியுது. இப்ப கண்ணுக்கு தெரியலன்னு என்ன செய்வீங்க? இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில வியாதிக்கு மூல காரணமே என்னது? பிசாசு. இயேசு தம்முடைய பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஊமை ஆவியை போ, செவிட்டு ஆவியை போ அப்படிதான் வரட்டினாரு. ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. ஆனா அது கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனாலதான் நீங்க ஆண்டவர் சொன்னாரு, எப்பா உன் கண்ணுக்கே தெரியாம சில ஆவிகள் என்ன செய்யும்? போராடும். இது எல்லாருக்கும் உண்டா? உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியாம உங்க கண்ணால பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். உங்க கண்ணுக்கு தெரியாதனால ஆவிகளுடைய போராட்டம் மறைவா இருந்துதான் என்ன செய்யும்? செயல்படும்.
அதான் பிசாசுடைய என்னது தந்திரம். தந்திரம். அவன் ஆளா வந்தானே நீ கண்டுபிடிச்சிருவீங்க. ஆவியா இருந்தா அது செயல்படுறது என்ன செய்யாது, தெரியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. அல்லேலூயா. அப்ப அந்த ஆவிகளை தாக்கணும்னா அதுக்கு தேவன் கொடுக்கிற ஆயுதத்தின் மூலியமா தான் அவனை அரெஸ்ட் ஆக்க முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு, மூத்த பேதுரு என்ன சொல்றாரு? 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் விழித்திருக்கணுமா? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிசாசு எல்லா பக்கமும் நினைச்சானா, சுற்றித் திரிகிறான். யாருக்கு வியாதியை கொடுக்கலாம், யாருக்கு பயத்தை கொடுக்கலாம், யாருக்கு வறுமையை கொடுக்கலாம், உன் தொழிலை முடக்கலாம், உன் வேலையை முடக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, சமாதானம் இல்லாம உடனே நீங்க என்ன செய்வீங்க? சண்டை தான் போடுவோம். ஆனா பவுல் சொல்றாரு, எப்பா அது கண்ணுக்கே தெரியாது. மாமிசத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்யாத, யுத்தம் பண்ணாத. உனக்கு போராட்டம் ஆவிகளோடு. நீ மாம்சத்துல போராடுறான்னா பிசாசின் தந்திரத்தை கண்டுபிடிக்கல. நீ மாம்சத்துல போராடினா உன்னால ஜெயிக்க முடியாது. அது ஆவிகளா இருக்கிறனால ஆவியானவர் கொடுக்கிற ஆயுதத்தோடு நீ சண்டை போடு. அப்ப என்னன்னா, உன் கண்ணுக்கு தெரிஞ்சு நீ ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தேவனுடைய வார்த்தை எடுத்து நீ யுத்தம் பண்ணு. அல்லேலூயா. அதனாலதான் பிசாசானவன் எங்கும் சுத்தி கொண்டு இருக்கிறானா. ஏதாவது ஒரு வகையில வேலையில பிரச்சனை கொண்டு வந்துருவான், சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வந்துருவான், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளை நினைச்சுவான். நீங்க தேசத்துல யுத்தம் நடக்குன்னா அது ஆவிகளுடைய போராட்டம் தான். இத நம்ம யாருமே அங்க போய் தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை அந்த ஆவிகளை தான் என்ன செய்யணும்? தலைவர்களுக்குள்ள கிரீசர் ஆவிகளை கட்டும் பொழுதுதான் தேவன் அங்க ஒரு சமாதானத்தை நினைச்சுவாரு, கட்டளையிடுவார். இதத்தான் பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க. இப்போ டோட்டலா ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆவிகளுடைய போராட்டம் இருக்கு தெரியல. டோட்டலா அவனை சோழி முடிக்கிறதுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா? எத்தனை பேருக்கு ஆவலா இருக்கீங்க? ஐயா, உனக்கு தலைவலி இருக்கு, அல்லது ஒரு மனச்சோர்வு இருக்கு, அல்லது பைனான்சியல் பிரச்சனை இருக்கு, உனக்கு பணம் வரவிடாதபடி சத்துரு தடை பண்றான், ஏதாவது ஒரு வகையில ஒரு போராட்டம் இருக்கு வச்சுக்கிறீங்களா? அது ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு சொல்லவே வேண்டாம். ஊழிய பாதையில இருக்கிற, ஏன்னா அவங்க போய் பிரசங்கம் பண்ணணும். அவங்க போய் அன்னைக்கு நான் வியாழக்கிழமை மீட்டிங்ல அன்னைக்கு நான், ஆண்டவரே நம்ம போனது ஒரு வகை நல்லதா போச்சப்பா, ஒரு ஊழியக்காரங்களே விடுதலை பண்ணி, அவ்வளவு மன விரத்தில இருந்திருக்காங்க, அவ்வளவு போர். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எப்பா ஊழியம் செய்யறவங்களுக்கு போர் முனையில் இருக்கிறார்கள், அந்த ஊழியத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை கொடுக்கிறான். அதுதான் உன்னை அனுப்பியிருக்கான் போ. அப்ப இந்த ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை என்ன நடக்கணும், எத்தனை ஆவி உன் கண்ணுக்கு தெரியாம தான் அது ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க தேவனோடு உறவாடிக்கிட்டு இருப்பீங்க, அதனால உங்க சுத்தி இருக்க என்ன நடக்குன்னே தெரியாது. அப்ப அந்த ஆவிகள் எல்லாம் நீங்க கட்டணும்னா என்ன தெரியுமா? ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு ரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல உட்கார்ந்துருக்க எல்லாருமே ஊழியம் செய்யற பிள்ளைகள் தான். ஏதாவது ஒரு வகையில ஊழியம் பண்றீங்க, ஏதாவது வகையில ஊழியம் செய்றீங்க. அதனால உங்களுக்குள்ள அழைப்பை, உங்களுடைய ஊழியத்தை செய்ய விடாதபடி
சத்துரு எந்த வகையிலாவது போராடுவான். இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பேஸ் பண்ணணும் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு 10 50 அடையாவது சொல்லிருங்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரியாமலே கர்த்தர் அடி கொடுப்பாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இது கஷ்டமா? ஏன்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு தாளந்துகள் இருக்கு. அந்த தாளந்தை வெளியே கொண்டு வர விடாதபடி பிசாசு ஏதோ போராடுவான். நீங்க இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டீங்க வச்சிருங்களேன், இது ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு சுதந்திரமா என்னால் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க ஒரு 3 தடவை. எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகும். எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகும். எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகும். இது நீங்க சாதாரணமா நினைப்பீங்க. இதுல இருக்கிற பவர் எவ்வளவு இருக்கு தெரியுமா? தேவன் வார்த்தையா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? நீ இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த யுத்தத்தை செயல்படுத்துறதுக்கு தேவனையே நீ களத்துல இறக்கி விடுற. அப்ப அந்த வார்த்தை போய் தோத்துட்டு வருமா ஜெயிச்சுட்டு வருமா? கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அது வல்லமையுள்ள ஒரு ஆயுதம். எபேசியர் 6:13 சொல்றாரு, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அந்த ஆவிக்குரிய போராட்டம் கண்ணுக்கு தெரியாம தானே வேலை நடக்கு. அப்ப அதை நீ எதுக்கணும்னா நீ என்ன செய்யணும்? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், சத்துருக்களை முறியடித்து செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பைபிளை கையில தூக்குங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இதுதான். இதை எடுக்கணுமா? இதை என்ன செய்யணுமா? எடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆவி. இதை எடுத்துட்டானா எல்லாத்தையும் தட்டிக்கலாம். பிசாசுடைய தந்திரத்தை உடைக்கிறதுக்கு இந்த வல்லமை தான் மெயினான வல்லமை. சொல்லுங்க. எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். பவுல் சொல்றாரு, எப்ப அவன் தந்திரங்களை முறியடிக்கணும்னா இதை தூக்கி அப்படி பிடிச்சிரு. எனக்கு விரோதமா உருவாக்கப்படு எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமலே போகும். எனக்கெல்லாம் சில நேரங்களில் காலையில எகவானிசி தெரியும். இது சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கம் என்னது? தேவனுடைய வார்த்தை. எகவானிசினா என்னதுன்னா, இயேசுவின் ரத்தத்தினால் எல்லா சத்துருக்களை நான் தரமட்டமாக்குறேன். 38 பெணங்களை உயிரோடு எழுப்பின டேவிட் கோகின் எங்களுக்கு சென்னையில டீச்சிங் கொடுத்தாரு. அவர் சொல்லுவாரு, காலையில எந்திரிச்ச உடனே அந்த வார்த்தையை சொல்லுவாராம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சத்துருடைய சகல வல்லமையை பூஜ்யமாக்குறார். அத நம்ம நாமமா சொல்றோம், ஏகவானிசி அப்படின்னா என்னது? இயேசுவின் ரத்தத்தாலும் மரணத்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் நிர்மலமாக்குறார், வியாதிகளை நிர்மலமாக்குறார். ஒரு 3 தடவை சொல்லுங்க. ஏகவானிசி அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல கீழே ரைட் லெப்ட் சுத்தி என்னென்ன கண்ணுக்கு தெரியாம எல்லா சத்துருக்களையும் இந்த வார்த்தை முறியடிக்கும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு நேரடியா வந்து தாக்க மாட்டான்ல, மறைமுகமா தானே தாக்குவான். கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவிகளோடு போராட்டம்னா ஆவி தெரியாது. இப்போ ஒரு ஆவி போராடுதுன்னா உங்க முன்னாடி தெரியுமா? தெரியாது. அது வெளியே தெரியாது. இப்போ ஒரு திருடன் உங்க வீட்டுக்குள்ள வாரான் வச்சுக்கிறீங்களா, அவன் போன் பண்ணிட்டு நான் உங்க வீட்டுக்கு வருவான், உங்க வீட்டுல நகையை திருட போறான், உங்க வீட்டுல இருக்கிற பணத்தை பூரா திருட போறான்னு சொல்லிட்டு வருவானா?
தெரியாம வருவானா? தெரியாத விதமாய். அல்லேலூயா. அதே மாதிரிதான் சத்துரு நம்மளை எந்த நேரம் நம்முடைய ஆசீர்வாதத்தை திருட வருவான்னு சொல்லலாம். வேதத்தை சொல்லப்பட்டு பாருங்க. யாத்ராமம் 22, யாத்ராமத்தின் புஸ்தகம் 22, 2 வாசிங்க. திருடன் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது. நீ பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவியா? திருடன் மறைவாதானே வருவான். திருடன் மறைவாதானே வருவான். அதே மாதிரிதான் பிசாசு நம்மளை தாக்கும் பொழுது நமக்கு சில நேரடியா தெரியாது. அது ஆவி விதமா நம்மளை என்ன செய்யும்? நம்மளை தாக்கும் பொழுது நம்மளே கண்ணமிட்டு கொண்டு இருந்தால், அதை கண்டுபிடிக்கப்பட்டால், அப்படிதான் வேதம் சொல்லுது பாருங்க. அவன் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கொண்டு, ஆயுதத்தை கொண்டு அந்த ஆவியை நீ தாக்கிட்ட, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவ. இப்ப வியாதி வந்துட்டு, இயேசுவின் தழும்புகளால் சுகமானே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவின் தழும்புகளால் சுகமானே. உங்க வீட்டுக்குள்ள வாதை வராம இருக்கணும், உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராம இருக்கணும். வாதை என் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பு நேரிடாது. இதுதாங்க பெரிய ஆயுதம். இது நீ சொல்லிக்கிட்டே இருந்தா உனக்கு கண்ணுக்கே தெரியாம அந்த பட்டயம் அங்க வேலை செய்யும். வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. இதுதாங்க ஆவிக்குரிய யுத்தம். என்ன யுத்தம்? ஆவிக்குரிய யுத்தம். பவுல் சொல்றார், மாமிசத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்யாத, போராடாத. அப்ப நம்ம என்ன சொன்னா, அது எதுக்காக சொல்றான்னா, நமக்கு அந்த போராட்டம் நேச்சரா தெரியாது, அது மறைமுகமா செயல்படும். அதனால நீ நேரடியா போய் ஃபைட் பண்ணணும் அவசியம் இல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லு. எதுல ப்ராப்ளமோ அதுக்கேத்த வார்த்தையை சொன்னா, அது தேவனையே நீ களத்துல இறக்குற, அது ஆவிக்குரிய யுத்தமாய் மாறுகிறது. அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 எடுத்து வாசிங்க. நெகேமியா 4:14. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரனுக்காகவும் உங்கள் குமாரனுக்காகவும், நல்லா பாருங்க, உங்கள் சகோதரருக்காக, உங்களுடைய குமாரனுக்காக, உங்கள் குமாரத்திகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றே. யுத்தம் பண்ணுங்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை அசால்ட்டான வாழ்க்கை அல்ல, அது ஒரு போர்க்களம். உன் சகோதரனுக்காக யுத்தம் பண்ணணுமா? அடுத்து யாருக்கு? உன் பிள்ளைகளுக்காக, அடுத்து உன் குமாரத்திகளுக்காக, மனைவிகளுக்காக, உங்கள் வீடுகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? வீட்டுல அவ்வளவு பேரும் கத்தியோட தான் இருக்கணுமா? வீட்டுல அப்படி அல்ல. அதுக்குடைய அர்த்தம் என்ன? அந்த கத்தி என்னது? தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை, ஐயா உன் பிள்ளைகளால பிரச்சனை வந்துடக்கூடாது, உன் பிள்ளைகளுடைய படிப்புனால பிரச்சனை வந்துடக்கூடாது, உன் கணவனால வேலைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, உன் மனைவினால குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்படி நீ பார்க்கணும்னா எப்பொழுதும் கத்தியோடு இருக்க சொல்றாரு பாருங்க. 13 வாசிங்க. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை அப்ப என்ன அர்த்தம்? குடும்பமாக நிறுத்தினேன்.
அப்ப என்ன செய்யணுமா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. ஐயா என்னால ஜெபம் பண்ண முடியல. நீ ஜெபம் பண்ணு ஆகணும். பண்ண முடியலையா? கொஞ்ச நேரம் கத்தியாவது தூக்கி வச்சுக்க. கத்தினா வீட்டுல போய் கத்திய தேடிறாங்க. என்னது? தேவனுடைய வார்த்தை. எனக்கு ரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. என் பிள்ளை கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். என் பிள்ளையின் சமாதானம் பெரிதா இருக்கும். நான் என் பிள்ளை வாழ்வை காண்பாய். என் மனைவி கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள். அந்த பட்டயத்தை தூக்குனாதாயா உங்க குடும்பம் தப்பிக்கும். உங்க பிள்ளை தப்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு போராட்டம் திருடன் மறைவா ஆவியா இருந்துதான் போராடுறானா சத்துரு. நேச்சரா வந்தா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆவிக்குள்ள உள்ள அவங்களுக்கு போராட்டம் இருக்கும்போது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீங்க எதை எடுக்கணுமா? பட்டயம். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. அப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனமா இருக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளையுடைய படிப்பு காரியங்களுக்காக கஷ்டப்பட்டு பீச கட்டுறீங்க, அதை கட்டுறீங்க, இதை பண்றீங்க. என் பிள்ளை படிக்க மாட்டேங்கி, டியூஷன் போக மாட்டேங்கி, ஏதாவது பிள்ளைகளால சில பிரச்சனைகள் வந்துருது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனக்குறைவா இருக்காதீர்கள், பட்டயத்தோடு இருங்க. வாதை என் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பு எனக்கு என்ன செய்யாது, நேரிடாது. எதனா வேலைக்கு போனேன், நான் காசு சம்பாதிச்சேன், சாப்பிட்டேன், படுத்தேன், தூங்கினேன், சாப்பிட்டேன், படுத்தேன், அப்படி போயிடாதீங்க. உங்க வீட்டையும் உங்க மனைவியையும் உங்க பிள்ளைகளையும் குடும்பத்தையே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் கையிலே கர்த்தர் வாளையும் ஈட்டி அம்பையும் தேவனுடைய வார்த்தையாக உனக்கு கொடுத்திருக்கிறார். கைத்தட்டும். உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் வார்த்தையை கொடுக்கிறார்? ஏன் வார்த்தையை கொடுக்கிறார்? இப்பதான் உங்களுக்கு சத்தியத்துக்குள்ள நம்ம உள்ள போறோம். வார்த்தைக்குள்ள தேவன் இருக்கிறார். ரைட்டு. இன்னொன்னு என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை வெளிச்சம். சொல்லுங்க, வெளிச்சம். இப்ப நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு வச்சிருங்களா, அந்த பிரச்சனையை கொண்டு வர்றது யாரு? சாத்தான். சாத்தானுடைய வேலை என்னது? இருள். ஏதோ ஒரு இருள் வந்து நமக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனை, வியாதி, ஏதோ ஒரு இருள் வந்துட்டு இந்த பிரச்சனைய வெளியே நீ தள்ளணும். இயேசு சொல்றார் பாருங்க, எடுத்து வாசிங்க. யோவான் 8:12. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இத உள்ள எடுத்துட்டீங்க வச்சிருக்காங்க. இயேசு சொல்றாரு, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒளியாய் இருக்கிறேன். இயேசு வார்த்தையா இருக்கிறார். கை தட்டுவோம். இயேசு வார்த்தையா இருக்கிறார். இயேசு வார்த்தையா இருக்கிறபடினால் அந்த வார்த்தை இந்த பூமிக்கு எதுக்கா வந்துச்சா? உலகத்திற்கு ஒளியாய். ஒளியாய். யாரெல்லாம் ப்ராப்ளத்துல இருக்காங்களோ, யாரெல்லாம் இருளில் இருக்காங்களோ, அந்த இருளை வெளியே தள்ளுவதற்காக வார்த்தையாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்ப உங்களுக்குள்ள ஒரு இருள் இருக்குயா, இந்த இருளை உடனடியே வெளியே தள்ளணும். இப்ப நீங்க சொல்றீங்க, உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர், உலகத்தில் இருப்பவன். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அது சத்ரு உனக்குள்ள என்ன இருளை கொண்டு வந்தாலும் அந்த வார்த்தை ஒளியாய் வந்திருக்கிறபடினால் ஒளி உள்ள இறங்குது. ஒளி உள்ள இறங்க இறங்க உனக்குள்ள இருந்து இருள் வெளியே போகுமா போவாதா? ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியுமா? இப்ப இந்த லைட்டை சுவிட்ச போட்டோன்னா எரியுது. அந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சு? இருட்டு விரட்டிட்டு அது ஓடிட்டு, அது வெளிச்சம் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்கா நினைச்சிட்டு தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை ஒளியா இருக்கு. அந்த ஒளியான வார்த்தை உனக்குள்ள வந்துட்டா இருள் இருக்க முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னா கலாத்தியர் 3:13 ஒளிய உள்ள எடு. இயேசு என் சாபத்தை சிலுவையில போக்கிட்டார். இயேசு தரித்திரமாகிய சாபத்தை போக்கிட்டார். இயேசு தரித்திரமாகிய சாபத்தை போக்கிட்டார். இயேசு வியாதியாகிய சாபத்தை போக்கிட்டார். அப்படி நீ சொல்ல சொல்ல என்ன தெரியுமா? அவர் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறாரா? உன் உடம்புக்குள்ள ஒளியா வர முடியாதா?
உன் குடும்பத்துக்குள்ள ஒளியா வர முடியாதா? உன் கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாதா? உன் வியாதியை போக்க முடியாதா? எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை ஒளி. நான் உலகத்திற்கே ஒளியா இருக்கிறேங்கிறாரு. உன் குடும்பத்துல உள்ள பிரச்சனையை அந்த ஒளி மாத்த முடியாதா? உன் வியாதியை போக்க முடியாதா? உன் கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாதா? உன் வியாபாரத்தை தூக்கி நிறுத்த முடியாதா? என் கையிட்டு செய்ற வேலையெல்லாம் கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார். என் கையிட்டு செய்ற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ அந்த வார்த்தையாகிய ஒளியை உள்ள எடுங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரியா. நான் பணத்துல, செல்வத்துல, ஆவிக்குரிய ஜீவத்துல தாழ்ச்சி அடைய மாட்டேன். அது சொல்லும் போது என்னன்னா, நீ ஒளியை உள்ள எடுக்கிற, தரித்திரமாகிய இருளை வெளியே தள்ளுற. கை தட்டுவோம், வெளியே தள்ளுற. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16 எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 5:16. ஓ glory glory glory. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யணுமா? பிரகாசிக்க கடவது. ஆண்டவர் உனக்குள்ள வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? உனக்குள்ள வந்த நோக்கம் என்ன? பிரகாசமா இருக்கணும். உன் மூலியமா பிறர் விடுதலை ஆகணும். உன் மூலியமா பிறர் நல்லா இருக்கணும். உன் மூலியமா பிறர் சோர்ந்து போக கூடாது. உன் மூலியமா பிறர் நீ பேசுற வார்த்தையை கேட்டு பிறருக்கு விடுதலை வரணும். பிறருக்கு உற்சாகம் வரணும். பிறருக்கு விசுவாசத்தை தூண்டணும். நம்பிக்கையை ஊட்டணும். ஏன்னா உள்ள இருக்கிறது என்னது? ஒளி. அப்போ நீ ஒளிய பிறருக்கு நினைச்சு நீ கடத்தணும். அல்லேலூயா. நீ ஒளிய பிறருக்கு நீ கடத்தும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற இருள்ல இருந்து அவங்களை நினைச்சிட விடுதலையாகிறார்கள். இந்த பூமி முழுவதும் இருள் இருக்கதான் செய்யுது. ஏசாயா 60:1 எடுத்து வாசித்து பாருங்க. எழும்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அது எந்த நேரம் வருது? அடுத்த வசனம். அது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருள் ஜன. அப்போ இந்த கடைசி காலத்துல பாருங்க, யுத்தங்கள், பூமி நிலநடுக்கங்கள், பஞ்சங்கள், இதெல்லாம் நடக்கும்போது என்னது? அது இருள் சூழுது ஜனங்களை. இதுல நீ எப்படி தப்பிப்ப? ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கை தட்டுவோம். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். மகிமைனா என்னது? ஒளி. இப்ப நான் ஏன் அடிக்கடி அதை சொல்றேன் தெரியுமா? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள் வாசமா இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமைனா என்னது? ஒளி. ஐயா, அந்த வார்த்தையின் ஒளியை எனக்குள்ள வாழ விட உள்ள இருக்கிற இருள ஆண்டவர் என்ன ஒரு வெளியே தள்ளுவாரு. ஒளியும் இருளும் ஒன்னா இருக்க முடியாது. ஒளி இருந்தா இருள் வெளியே போகணும். சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எனக்குள் வாசமா இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா நமக்குள் வாசமா இருக்கிறார். அதனாலதான் இயேசு அந்த வார்த்தை சொல்றாரு, நீங்க செய்யற நல்ல காரியங்கள் மித்தமாக உங்க மூலமா பிறருக்கு என்ன போணுமா? ஒளி கடந்து போகணுமா? பிரச்சனையில் இருக்கிற மனிதனை நீ விடுதலையாக்கதான் இயேசு ஒளியா உனக்குள்ள வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. 60:1 சொல்றாரு, எழும்பி பிரகாசி. அப்படின்னா என்னதுன்னா, கர்த்தருக்காக எழும்ப விடாதபடி பிசாசு ஏதாவது ஒரு இருள உன்னை அடைச்சு போட்டிருப்பான். சொல்ல என் மனைவிக்கு நோய் வந்துட்டு, என் மனைவிக்கு பிரச்சனை, தொழில பிரச்சனை, என் பிள்ளைக்கு பிரச்சனை, என் பிள்ளை படி ஏதாவது ஒரு இருள மாட்டிக்கிட்ட. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எலும்பு பிரகா எல்லாத்தையும் தூசியை உதறிவிட்டு எழுங்கு. ஏன்? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். எப்படி உதிக்கும்? தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையில ஒளி இருக்கு. அந்த வார்த்தையை உள்ள எடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒளியா இருக்கிறவர். நிறைய தேவனுடைய பிள்ளைகளை உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய வியாதியில இருந்து வெளியே வந்தாங்க தெரியுமா? காது வழியில எந்திக்க முடியாம, சிலர் பயத்தின் ஆவினால வீட்டை விட்டே வர முடியாம, அவங்களுக்கு எல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் எப்படி தெரியுமா கொடுத்தேன்? வசனத்தை எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன். ஒவ்வொரு வசனத்தையும் 10 தடவை எனக்கு தெரியும். ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கிறாரு. வார்த்தை ஒளியா இருக்கு. அந்த டீப் லைட், அந்த மெர்க்குரி, அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள போயிட்டுன்னா உள்ள இருக்கிற எந்த வியாதியும் வெளியே போயிடும். இருள் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது பிசாசு அவங்களை அடைக்க முடியாது. எழும்பி பிரகாசி.
ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற ஊழியத்துல ஏதாவது இருள் தாக்குதா, குடும்பத்துல இருள் தாக்குதா, அதை பார்த்து அரண்டாதீங்க. அந்த இருளை மேற்கொள்ள தேவன் ஒளியா இருக்கிறார். அதனாலதான் தாவீது அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சான். சங்கீதம் 119 105. சங்கீதம் 119. வசனம் என் கால்களுக்கு தீபமும் உமது வசனம் என் கால்களுக்கு என் தீபமும். பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. நீ கடந்து போற பாதையில நிறைய இருளை நீ சந்திக்கிற. அந்த இருள் வரும்போதெல்லாம் வெளிச்சத்தை பிடிக்கியா, வசனத்தை பிடிக்கியா, வசனத்தை பிடிக்கியா? தாவீதுக்கு வராத இருளா? குகைகளிலும் குண்டுகளிலும் ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் வாழ்ந்தான். தாவீது கூட சவுல் கூட தான் இருக்கிறான். கூட இருந்துட்டு தாவீதை அழிக்க நினைக்கிறான். சவுல் தாவீதை யுத்தத்துக்கு அனுப்புறான். எதுக்கு அனுப்புறான் தெரியுமா? நீ போ, இவன் போனா மாட்டிக்கிடுவான், ஏதாவது சிக்கிக்கிடுவான், இவனுக்கு பிரச்சனை வந்துடும், வேணுக்குன்னே அனுப்பி விடுறான். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, அவனை அனுப்ப அனுப்ப அவனை கர்த்தர் ஜெயிக்க வச்சுக்கிட்டு தான் இருந்தார். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள வார்த்தை இருக்கு. கைதட்டும். அவனுக்குள்ள வார்த்தை இருக்கு, அவனுக்குள்ள வெளிச்சம் இருக்கு. அல்லேலூயா. கடைசியில தாவீதை இஸ்ரவேலுக்கே ராஜாவாக்குனாரு. இன்னைக்கு ஆண்டவர் பேசினாரு, உன் வாழ்க்கையில எதெல்லாம் தீமையா நடக்கோ அதையெல்லாம் யோசேப்ப மாதிரி உனக்கு நன்மையா மாறப்போகுது. கைதட்டும். உனக்கு நன்மையா மாறப்போகுது. ஏன்னா நீ எதை பிடிக்க போற? வார்த்தை. பிலிப்பியர் 2:14. பிலிப்பியர் 2. வீணாக ஓடினதும், பவுல் சொல்றாரு பாருங்க, நான் வீணாய் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும்படி உமது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுடர்வழியை போல பிரகாசிக்கிற நீங்கள். இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, ஒரு காரியத்தை நீ வசமா செங்குபடியா பிடிச்சுக்க. என்ன வந்தாலும் சரி, எதை பிடிச்சுக்க? வசனத்தை பிடிச்சிரு. பவுல் சொல்றாரு, நான் வீணாய் ஓடினது, வீணாய் பிரயாசப்பட்டது. ஐயா, நான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணேன், என் ஊழியம் தோல்வியில முடிஞ்சிட்டு. ஐயா, நான் தொழிலை ஸ்டார்ட் பண்ணேன், என் தொழில் வீணா போச்சியா அப்படின்னு சொல்லி நீ அது வேஸ்டா போகாம வெற்றியா முடிக்கணும்னா நீ எதை புடிச்சுக்கிட்டே ஓடணுமா? ஜீவ வசனத்தை. அந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கா. அடுத்த வசனம் ஒளியா இருக்கா. நீ போற இடத்துல இருட்டு வரும்போதெல்லாம் அந்த இருட்டை நவட்டி 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 டார்ச் லைட்டை அடிச்சு 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 நீ முன்னேறி போய்கிட்டே தான் இருப்ப. கைதட்டும். போய்கிட்டே தான் இருப்ப. ஹல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுடர்வழி போல. 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசினார். அந்த வெளிச்சத்தை எப்படி கொண்டு வந்து இருளை தள்ள முடியும்? 1, தேவனுடைய வார்த்தை. நான் அந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். அவர் வார்த்தையில வெளிச்சம் இருக்கு. 2வது சொல்றாரு, தேவன்கிட்ட நீ ஒட்டிக்கிட்டே இருக்கணுமா? யோவான் 15:4. யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடியோடு நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் ஏசப்பாட்ட ஒட்டிக்கிட்டே இல்லாம இருந்தா கனி கொடுக்க மாட்டீர்கள். யாரெல்லாம் செடி கொடி எல்லாம் பாத்திருக்கீங்க? பாத்திருக்கீங்களா? பாக்கலையா? அந்த கொடி எதுல இருக்கும்? செடியோடு தான் இருக்கும். அந்த கொடியை அறுத்துட்டாங்கன்னா அது கடைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அது குழம்புக்கு போயிரும், அழிஞ்சும் போயிரும். ஆனா அந்த கொடியானது செடியோடு இருந்தா மிகுந்த கனி கொடுக்கும். ஜீவன் போய்கிட்டே தான் இருக்கும். அவன் செடிக்கு தான் தண்ணி ஊத்துவாங்க, கொடிக்கு தனியா தெளிக்க மாட்டாங்க. தண்ணிய செடிக்கு தான் தெளிப்பாங்க. செடியில இருக்கிற அந்த ஜீவன் எங்க போகுது? கொடிக்கு போகிறது. ஆட்டோமேட்டிக்கா போகுது. அது கொடியோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த கொடி நல்லா இருக்க, இந்த கொடி நல்லா இருக்க, நல்லா படர்ந்து வந்திருக்க, அதை அறுத்து 2 நாளைக்கு தனியா போடுங்க, காஞ்சி ஒண்ணுக்காம போயிரும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்குள்ள வெளிச்சம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும்னா என்னில் நிலைத்திரு, என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இரு, என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இரு. எல்லாம் சொல்லுங்க, நானும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறோம். நாளைக்கு இதுல கவனமா இருப்பேன். பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் பண்ணுவேன். இயேசு செடி, நான் கொடி.
செடியும் கொடியும் ஒன்னா இருப்பது போல நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறேன், அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறேன். நானும் ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு தலை, நான் அவர் உடல். இயேசு தலை, நான் அவர் உடல். உடல். தலையும் உடலும் ஒன்னா இருக்கு. அப்ப நானும் இயேசு ஒன்னா இருக்கிறோம். அப்ப இயேசுக்குள்ளதான் எனக்குள்ள இருக்கு. அப்போ எப்ப பார்த்தாலும் அவட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற அனுபவம் வந்துட்டு வச்சுங்களேன். அவியானவரே, அவியானவரே, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம். 2 பேரும் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்களா, ஒரு பரீட்சைக்கு போறீங்களா, ஒரு தேர்வுக்கு போறீங்களா, அல்லது பைக்ல நீங்க வெளியே போறீங்களா, அல்லது பிளைட்ல போறீங்களா? இப்ப என்ன நேரம் என்ன நடக்குன்னே சொல்ல முடியல. என்ன நேரம் என்ன நடக்குன்னே தெரியுமில்ல. அன்னைக்கு ஒரு டீ கடையில நின்றுட்டு இருக்கேன். ஒரு லேடி வாலிப பிள்ளை பைக்ல வந்துச்சு, ஸ்கூட்டில ஏதோ வந்துச்சு, வேகமா அப்படி வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த மழை விழுந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சர்ன்னு வலி விழுந்து தலைகளை போயிட்டு கடைசியில அந்த வண்டியில இருந்து கீழே தான் விழுந்தது. அந்த பிள்ளையால காலை தரையில ஊனவே முடியல. சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா அது வாலிப பிள்ளைனால யாரும் தூக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரங்க எல்லாரும் வந்து அந்த பிள்ளைய தூக்கி ஆட்டோல வச்சு கடைசியில வண்டி கடைக்கு அந்த பிள்ளைய அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. அது தரையில காலே வைக்கும். அப்ப யோசிச்சேன், அந்த புள்ள வரும்போது எங்க போன்னு வந்துச்சோ, என்ன நினைப்புல வந்துச்சோ, இந்த அப்படி காலில் நமக்கு தரையில ஊன முடியாத அளவுக்கு போன்னு நினைச்சு பார்த்துச்சா? மனுஷனுடைய நிலைமை அடுத்து என்ன நடக்கும்? நேத்து இப்படி வார் நடக்குன்னு அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா? எத்தனை சிறு பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாப்ல நியூஸ்ல. நினைச்சு பார்த்தாங்களா? ஏன் சொல்றேன்னா, உலகம் கடைசி காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த காலத்துல என்ன இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் செடி நீ கொடி, என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இரு, என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, என்னோட ஐக்கியம் வச்சுக்கிட்டே இரு. வச்சிட்ட நான் ஒளியா இருக்கம்பா, என்னட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தா என் ஒளி உன்னிட்டையும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். நீ போற இடத்துல எந்த இருள் இருந்தாலும் அடிச்சு ஜெயிச்சிருவ. கை தட்டுவோம். இயேசு திராட்சை செடி, நான் அவரின் கொடியானே. இயேசு திராட்சை செடி, நான் அவரின் கொடியானே. செடியோடு கொடி இணையோ, நான் இயேசுவோடு இணைந்து விட்டேன். செடியோடு கொடி இணையோ, நான் இயேசுவோடு இணைந்து விட்டேன். இயேசுவுக்குள் இருப்பதெல்லாம் அது எனக்குள்ள இருக்கிறது. இயேசுவுக்குள் இருப்பதெல்லாம் அது எனக்குள்ள இருக்கிறது. இயேசுவை தலையானா, நான் அவரின் உடலானே. இயேசுவை தலையானா, நான் அவரின் உடலானே. தலையோடு உடல் இணையோ, நான் இயேசுவோடு இணைந்து விட்டேன். தலையோடு உடல் இணையோ, நான் இயேசுவோடு இணைந்து விட்டேன். கர்த்தரோடு இசைந்து விட்டேன். நான் தேவனோடு ஒன்றானே. கர்த்தரோடு இசைந்து விட்டேன். நான் தேவனோடு ஒன்றானே. இன்னாவி தேவாவியோ ஒன்றாக கலந்தது. என்னாவி தேவாவியோ ஒன்றாக கலந்தது. என் சிந்தை அவர் சிந்தையே, ஐயா என் வாய் அவர் வாயே, என் உடல் அவர் உடலே, நான் இயேசுவோடு கொண்டானே. இப்ப இந்த சத்தியத்தை ஒட்டிக்கிட்டு செடியும் கொடியும் ஒட்டிட்டு தலையும் உடலும் ஒட்டிட்டு அப்படின்னா ஒரு விபத்து வந்து உன் எலும்பையோ உன் சரீரத்தையோ உடைக்கணும்னு நினைச்சா இயேசுடைய எலும்பை உடைச்ச மாதிரி ஆயிரும். உன்னை தொட்டா இயேசுவை தொட்ட மாதிரி. சொல்லுங்க, நானும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறோம். ஒன்றாயிருக்கிறோம். செடியும் கொடியும் செடியும் கொடியும் ஒன்றாயிருப்பது போல ஒன்றாயிருப்பது போல நானும் இயேசுவும் நானும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறோம். ஒன்றாயிருக்கிறோம். இப்படியே நீ அவட்ட ஒட்டிக்கிட்டே இருந்தாலே அவர் ஒளியா இருக்கிறாரா? அப்ப அவட்ட ஒட்டும் போது அந்த ஒளி செடிக்கு தான் தண்ணி ஊத்துறாங்க, ஆட்டோமேட்டிக்கா கொடிக்கு தானா போகுது. இப்ப இயேசுதான் ஒளியா இருக்கிறாரு. அந்த ஒளியோடு நீ ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள ஒளி வந்துரும். உன் இருள்லாம் வெளியே போயிரும். கை தட்டும். உன் இருள்லாம் வெளியே போயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். யோவான் 17:21.
யோவான் 17:21. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் இயேசு ஒரு ஜெபம் பண்றார் பாருங்க பிதாவை நோக்கி. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக ம், நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. இயேசு அந்த வெளிப்பாடு இருக்கிறா பாருங்க. 2 பேரும் ஒண்ணா இருக்கும், 2 பேரும் ஒண்ணா இருக்கும், 2 பேரும் ஒண்ணா இருக்கும். இந்த வெளிப்பாடு சிலருடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்திரும். இயேசு அப்படித்தான் சொல்றாரு. நீர் என்னிலும் நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது நான் போல உம்மிலும் இருக்கிறது போல. அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் நம்மளையும் ஜாயிண்ட் அடிக்கிறார் பாருங்க. அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுடைய ஜெபமே அதுதாங்க. அவர் நம்மள அவர் வேற தனிச்சு பார்க்கலையா. அவர் எப்படி பிதாவும் அவர் ஒன்னா இருக்கிறாரோ அதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் இயேசு ஒன்னா வச்சிருக்கிறார். கை தட்டுவோம். ஒன்னா வச்சிருக்கிறாரு. அப்ப நீ தைரியமா சொல்லலாம், இயேசு தலையானா நான் அவரின் உடலானே. இயேசு தலையானா நான் அவரின் உடலானே. தலையோடு உடல் இணையும். நான் இயேசுவோடு இணைந்து விட்டேன். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே ஆயினும் அறையப்பட்டேன். பிழைத்திருக்கிறேன். ஆயினும் எப்படி நான் பிழைச்சிருக்கிறேன்? இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாரு பாருங்க. நான் பிழைச்சிருக்கிறேன், நான் அல்ல, என்னை பிழைக்க வச்சவரும் என் கூட தான் நினைச்சாரு. அப்ப அதுல இருந்து பவுலுடைய வெளிப்பாடு என்ன? நான் தனியாவே இல்ல, நான் தனியாவே இல்ல. செத்து போன என்ன மறுபடியும் எழுப்புனது அவர்தான். ஆனா அவர் எனக்குள்ள வாழ்றாரு. அப்ப என்னது? நானும் அவரும் என்ன செய்யறோம்? ஒன்றாதான். சத்தமா சொல்லுங்க, நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். நீங்க வேலைக்கு போகும்போதோ, ஒரு இன்ட்ரிக்கு போகும்போதோ, ஒரு படிப்புக்கு போகும்போதோ, நீங்க பிளைட்ல போகும்போதோ, நீங்க கப்பலுக்கு போகும்போதோ இந்த வெளிப்பாடு இருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறாரு. அந்த ஒளியோடு நீ ஒட்டி இருக்கிறன்னு தெரிஞ்சா அந்த ஒளி ஒன்ன மூடிரும். ஒன்ன மூடும் போது உலகத்துக்கே இருள் வந்தாலும் அந்த இருள் ஒன்ன தாக்காது. கைத்தட்டு, ஒன்ன தாக்காது, ஒன்ன தாக்காது. ஏன்னா இயேசுவாகிய ஒளி உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17. ஓ ராமா சந்தாரா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பாத்தீங்களா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அவன் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழசெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வர விரும்புறாரு. எப்ப கொண்டு வராரா? ஐயா, என் பழசெல்லாம் சிலுவையில ஆதாம் சுவாலாம் ஒளிஞ்சு போச்சு, இப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவுக்குள்ள நான் வாழ்றேன். சொல்லுங்க, இயேசுவுக்குள்ள, 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 இயேசுவுக்குள்ள நான் உள்ள இருக்கிறேன். உள்ள இருக்கிற, இயேசுவுக்கு உள்ள இருக்கிறேன். இயேசுவுக்குள்ள நான் இருக்கிற. அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு நீங்க பைபிள்ல தோண்டி தோண்டி பாருங்க. அந்த குள்ள, அந்த இயேசுவுக்குள்ள சொல்றதுல எல்லாத்துலயும் ஒரு பிளெஸிங் இருக்கும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்குள்ள, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களுக்குள்ள. இந்த குள்ளங்கிற வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நான் இயேசுவுக்குள்ள அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 9 வரம், 9 கனி, சுகம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், தூதர் பணி, செழிப்பு, ஏன்னா அத்தனை இயேசுக்குள்ள இருக்கு. அந்த இயேசு ஒளியா இருக்கிறாரு, அந்த இயேசு செடியா இருக்கிறாரு, நீ கொடியா இருக்கிற. அதை ஒட்டிட்டேன்னா அவருக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். கை தட்டுவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இயேசுக்குள்ள சுகம் இருக்கு, அந்த இயேசுக்குள்ள நான் இருக்கிறேன், அதனால அவருக்குள்ள அவர் தழும்புலா சுகமா இருக்கிறேன். இயேசுக்குள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கு, அந்த இயேசுக்குள்ள நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உடையவனா இருக்கிறேன். இயேசுக்குள்ள இப்படியே அவருக்குள்ள அந்த ஒட்டிக்கிட்டே இருக்கிற அனுபவம் யாருக்கு வருதோ அவங்கெல்லாம் அவருக்குள்ள இருக்கிறத டெய்லி அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கை தட்டும். டெய்லி என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்
நிறைவாக்கி தந்து விட்டார். என் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு நிறைவாக்கி தந்து விட்டார். அவர் சொன்னாரு, யோசேப்ப மாதிரி சிலர் மேல லிப்ட் ஆக போறது யார் தெரியுமா? உங்க பலத்துல இல்ல, இயேசுக்குள்ள. எனக்கு வேண்டிய எல்லாம் இயேசுக்குள்ள இருக்கு. அவருக்குள்ள நான் ஓட்டிக்கிட்டே இருக்க போறேன். ஏசப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம், ஏசப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம். ஒன்னா இருக்கன்னா அவருக்குள்ளதெல்லாம் உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீ அதை சொல்லிக்கிட்டே வாழ பழகிட்டீங்க. இயேசு செடி, நான் கொடி. இயேசு தலை, நான் உடல். தலையில இருக்கிறதெல்லாம் உடம்புல இருக்கு. இயேசுக்குள்ள இருக்கலாம், எனக்குள்ள இருக்கு. இப்படியே ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் ஒளியா இருக்கிறாராம். அந்த ஒளி உனக்குள்ள வரும் பொழுது எந்த இருளும் இந்த பூமியில உன்னை தோக்கடிக்க. இதோ இருள் பூமி காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்ப, என்னன்னா அதிகாரத்தை பயன்படுத்து. அதட்டு. இருள வெளியே தள்ளணும்னா நீ அதட்டணுமா? ஹல்லேலூயா. மத்தேயு 18:18 சீக்கிரமா. ஓ ராபா ஷாந்தாராலா. பூமியில எவைகளை கட்டுவாயோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில எவைகளை கட்டவிழ்ப்பாயோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் இந்த சத்தியம் என்று உனக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை இயேசு சொல்றாரா? மெய்யாகவே. மெய்யா, இது சத்தியம், உண்மைங்கிறாரு. இப்போ ஏதோ ஒரு இருள சாத்தான் உனக்குள்ள கொண்டு வந்துட்டாயா, ஒரு வியாதியை கொண்டு வந்துட்டான், ஒரு பலவீனத்தை கொண்டு வந்துட்டான். எனக்கு தலை வலிக்கு, எனக்கு தலை வலிக்கு, எனக்கு தலை வலிக்கு. இதை சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டாதீங்க. தலை மேல கைய வைங்க. ஆண்டவர் சொன்னார்ல, நீ கட்டுனா பரலோகத்துல கட்டி வச்சிருவேன், நீ அவுத்தா நான் பரலோகத்துல அவுப்பேன். உன் வாயை திறந்து அதை சொன்னா அந்த வேலை பரலோகத்துல ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா? அப்ப என்ன செய்யுங்க? எல்லாம் தலைமையில வைங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு நோய் உண்டு பண்ற, நோய் உண்டு பண்ணுகிற சுகர் ஆவியே, பிரஷர் ஆவியே, இயேசுவின் நாமத்தினால கட்டி வைக்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க, பூமியில கட்டுனா பரலோகத்துல கட்டுவேன், அவுத்தா பரலோகத்துல அவுப்பேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் அவுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தரித்திர ஆவியை கட்டி வைக்கிறேன். ஐஸ்வர்யத்தை இயேசுவின் நாமத்தாலே கட்டவிழ்க்கிறேன். உன் பீரோல பணமே தங்கலையா? உன்னோட நகையெல்லாம் பேங்குக்கு போதா? ரிட்டர்ன் வரணுமா? இது இயேசு சொன்ன சத்தியம். இருள வெளியே தள்ளனா அதிகாரத்தை பயன்படுத்து. நீ கட்டுனா நான் கட்டி வச்சிருவேன். அப்ப எனக்கு தரித்திர ஆவி இயேசுவின் நாமத்தினால கட்டி, ஐஸ்வர்யத்தை இயேசுவின் நாமத்தினால கட்ட அவிழ்த்தேன்னா நீ செஞ்சாதான் பரலோகம் வேலை செய்யும் சொல்றாரு. அல்லேலூயா. இங்க எப்படி சொல்றாரு? மத்தேயு 12:19-29 என்ன சொல்றாரு? அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகிலும் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அந்த கடைசி எப்படி சொல்ற? கட்டினே ஆகிலும் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். சாத்தான் ஒன்னுட்ட இருந்து என்னெல்லாம் புடுங்கினானோ அவளத்தையும் அடிச்சு வாங்கிடலாமா? இன்னைக்கு தொழில நிறைய பணத்தை நீங்க இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். அந்த கற்ற அதிகாரத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகோ, தேவன் ஒளியா இருக்கிறாரு, நம்மள்ட்ட ஒரு தரித்திர ஆவி நம்மளை சிக்கிட்ட, இப்ப அதை எப்படி தள்ளணும்? ஒரு வியாதி நம்மள மாட்டிக்கிட்ட, ஒரு பிரச்சனை, ரொம்ப மன அழுத்தத்தை, அது ஒரு ஆவி. இயேசுவின் நாமத்தை நீ கட்டிட்டேன்னா பரலோகம் கட்டி வச்சிரும். அடுத்து விடுதலையை நீ கட்டவிழ்த்துக்கிட்டே இரு, பரலோகம் கட்டவிழ்க்கும். கைதட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீ கண்டிப்பா நீ செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரே ஒரு காரியம், மத்தேயு 5 மார்க் 5:8 வாசித்தீங்கன்னா, ஏனெனில் அவர் அவனை நோக்கி, ஒரு பிசாசு பிடிச்சவன் இயேசு ஜெபம் பண்ணி மலையில இருந்து இறங்கின உடனே அவட்ட வாரான். இந்த சம்பவம் முழுதும் படிக்காம அந்த 8ல இருந்தே வாசித்துருங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி, மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி. அப்ப பாருங்க, இயேசுவே அதை பயன்படுத்துறாரு. அந்த அதட்டுகிற அதிகாரம், ஆவிகளோடு யுத்தம் பண்றாரு.
உடனே அந்த பிசாசு சொல்லுது, அப்பொழுது அவர் அவனை நோக்கி, அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். ம், அதற்கு அவன், ம், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி லேகியோன் என்று சொல்லி, தங்களை அந்த திசைகளிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு ம், அவனை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்ப லேகியோன், லேகியோன்னா என்ன அர்த்தம்? அநேகராய் அநேக பிசாசுகள் கூட்டமா வந்து அவனை தாக்கி இருக்குன்னு சொல்லுது. உடனே என்ன நடக்கும் பாருங்க. தங்களை இந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு ம், அவனை மிகவும் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டா, அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே ம், அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து அங்க கொண்டிருந்தது. பன்றி கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் ஆ, அவரை நோக்கி, ஆ, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவரை எங்களுக்கு அனுப்பிவிடும்படி அந்த என்று அவரை பன்றிகளுக்குள்ள வேண்டிக் கொண்டன. உடனே இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. பன்றிகளுக்குள்ளே போகின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ள ம், அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி ம். கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. அப்ப சில நேரங்கள்ல பிசாச துரத்த போறதுக்கு, ஏசப்பா 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 எப்படியாவது துரத்திருங்கப்பா, ஏசப்பா எப்படியாவது துரத்திருங்கப்பா, அப்படி ஜெபம் பண்ணாத. இயேசு எப்படி பண்ணாரு? போ, இந்த பண்டிகளுக்குள்ளே போகும்படி உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். காதுக்குள்ள கைய விட்டாரு, செவிட்டாவியே போ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வந்து அதிகாரத்தோடு, நீங்க மார்க் மத்தேயு லூக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசு வியாதியஸ்தரை சுகமாக்கும் போதெல்லாம் அதிகாரம் தான். அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டார். ஊமை ஆவியே, செவிட்ட ஆவியே போ, இயேசுவின் நாமத்தில் போ. இன்றைக்கு நீங்க வியாதியஸ்தரை குணமாக்கும்படி, உங்க குடும்பத்துல இருக்கிற தரித்திர ஆவி உங்களை கட்டி ஜெபிக்க விடாதபடி சிறையா வைத்திருக்கிற தலைமையில கை வைங்க. தலைமையில இயேசுவின் நாமத்தில் என்னை ஜெபிக்க விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, என் பிள்ளைகளை படிக்க விடாதபடி, படிக்க விடாதபடி, எனக்கும் கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் வர விடாதபடி தடை செய்ற எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு போ. ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு? அவனை கட்டி வெளியே தள்ளல, அந்த ஆசீர்வாதத்தை நீ உரிமையாக்க முடியாதுன்னே சொல்லிட்டார். பலவானி முந்தி கட்டினால் ஒழிய, கட்டினால் ஒளிய அவன் உடைமைகளை கொள்ளையடிக்க முடியாதான். கட்டினோமாகில் கட்டினேயும் ஆகிலும் அதை கொள்ளையிடக்கூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டலைன்னா உன்னால விடுதலை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியங்களை சொல்றாரு. ஒண்ணு, தேவனுடைய வார்த்தை வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை வார்த்தை நீ உள்ள எடுக்க எடுக்க இருள வெளியே தள்ளிடுவ. 2வது, அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கணும் ஐக்கியம். அவர் செடி, நான் கொடி, அவர் தலை, நான் உடல். நானும் ஆவியார் ஒன்றா இருக்கிறோம். நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம். நாங்க ஒன்னா இருக்கனால அவருக்குள்ள இருக்கலாம், எனக்குள்ள இருக்கு. என்ன தொட்டா அவரை தொட்ட மாதிரி, என்ன தொட முடியாது, விபத்துகள் தொட முடியாது, அவர் நோய் என்ன நெருங்க முடியாது. இப்படி அவருக்குள்ள ஞானம் இருக்குன்னா அந்த ஞானம் எனக்குள்ள இருக்கு. இப்படியே நீங்க ஒட்டிக்கிட்டே இருந்தா அந்த வெளிச்சத்துல நீங்க வெளிச்சம் காண்பீர்கள். கை தட்டுவோம். அல்லேலூயா. 3வது சொல்றாரு, அதிகாரம். கமாண்டிங், அதிகாரம். உங்க தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டே இருக்காதீங்க, நீங்க செயல்படுத்தி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் தலைவலி ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்தில் கட்டி என் தலையை விட்டு வெளியே போகும்படி, அல்லது ஏதாவது பன்னிகளுக்கு அனுப்பி விட்டுருங்க, ஏதாவது நாய்களுக்குள்ளே உள்ள அனுப்பி விட்டுருங்க. எப்படியாவது என்னை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அதை கட்ட தவறுனா பரலோகம் வேலை செய்யாதுன்ட்டாரு. நீ கட்டுனா நான் கட்டி வைப்பேன், நீ அவுத்தா நான் அவுப்பேன். நிறைய பேர் நினைச்சுவாங்க, ஐயா பிசாசு 1000 வருஷ அரசாட்சியில தானே கட்டப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு, இப்பெல்லாம் உங்களை கட்ட முடியாது, இப்பெல்லாம் நீங்க கட்டி பாதாளத்துல அடைக்க முடியாது 1000 வருஷ அரசுல. அது சாத்தான. இது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவனுடைய ஆவிகளை, அவனுடைய கிரியைகளை, பலவீனப்படுத்துற ஆவி, நோய் உண்டு பண்ற ஆவி, நம்மளை பாவத்துல தள்ளுற ஆவி, இந்த ஆவிகளை கட்டி சிறையாக்கி விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரம் தேவன் உனக்கு தந்திருக்கிறார். கைத்தட்டம், உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது எதுக்காக கர்த்தர் சொல்றாருன்னா, சாத்தான் தந்திரக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் தந்திரங்களால நம்மளை அடிக்க பார்ப்பான். பவுல் சொல்ற, அவன் தந்திரங்களை முறியடிக்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க மாமிசத்தோடு இரத்தத்தோடும் போராடாதீங்க. என்ன நோய் பிரச்சனையோ அந்த ஆவியை கட்டிருங்க.
என்ன ப்ராப்ளமோ அதுக்குரிய ஆவியை கட்டிருங்க. கட்டி அதுக்கப்புறம் கட்டிதான் விட்டுறாதீங்க, அவுத்து விடணும். கட்டுனா பரலோகம் கட்டி வச்சிரும். அடுத்து விடுதலை நீங்க கட்ட வீழ்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தையும் பரலோகம் கட்ட வீழ்க்குமா? கை தட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். இது கண்ணுக்கு தெரியாம மறைவா சத்துரு நமக்கு வேலை பண்ணும் பொழுது இந்த 3 ஆயுதங்களை நீ எடுத்துட்ட, நீ வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவனா நீ வாழ்வ. கண்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனும், இப்ப வெளிச்சத்தை உள்ள கொண்டு வாங்க. உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை அவனுடைய வல்லமை நான் ஜெயித்து விட்டு, நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன். தேவனுடைய ஜீன், தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறபடினால் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். இந்த உலகத்துல என்ன பாடுகள் வந்தாலும் நான் தோக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஜெயிப்பேன், ஜெயிப்பேன். எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய் அப்படின்னு என்னது? 1000 10,000 பிசாசு வந்தாலும் அது எத்தனை ஆயுதமும் உனக்கு வாய்க்காது இயேசுவின், வாய்க்காது இயேசுவின், வாய்க்காது இயேசுவின் நாமத்தில். வீட்டுக்குள்ள பிரச்சனை வரவிடாம பார்த்துக்கொள்ளா. வாதையன் கூடாரத்தை அணுகாது, வாதையன் கூடாரத்தை அணுகாது. ஒரு பொல்லாப்பு நேரிடாது, ஒரு பொல்லாப்பு நேரிடாது. அது ஆங்கில மொழிபெயர்ப்புல ஒரு விபத்தும் நேரிடாது, ஒரு விபத்து நேரிடாது. அந்த வெளிச்சத்தை உள்ள கொண்டு வந்தேன்னா நீ கார்ல போகும்போதும், பிளைட்ல போகும்போதும், ஐயா நீ பைக்ல போகும்போது அந்த வசனமே உனக்கு கவசம். ஐயா அந்த வார்த்தை தான் உனக்கு வெளிச்சம், கவசம், பாதுகாப்பு. கைதட்டும், பாதுகாப்பு. ஒரு நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்குன்னா அந்த நாட்டுக்குள்ள ஏவுகணை வராதபடி தடுப்பு பாதுகாப்பு வச்சிருக்காங்கல்ல, அத வானிலை முறியடிக்கும்படி. அதே மாதிரிதான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை வெளிச்சம்டா, இருள் உன்னை டச் பண்ணாம என் வார்த்தையை கவசமா வச்சுக்க, என் வார்த்தையை ஆயுதமா வச்சுக்க. அத கையில எடுத்து அந்த இருதயத்துல கொண்டு போய் வாய் வழியா கக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 2வது ஐக்கியம் சொல்லுங்க. ஆவியானவரே, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம். நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம். உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கு, எனக்குள்ள வெளிச்சம் இருக்கு. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, எனக்குள்ள ஜீவன் இருக்கு. உங்களுக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்கு, எனக்குள்ள தரித்திரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்குள்ள ஐஸ்வர்யம்னா எனக்கு ஐஸ்வர்யம் தான். உங்களுக்குள்ள பாதுகாப்புனா எனக்கு பாதுகாப்பு தான். உங்களுக்கு தேர்வுல வெற்றி பெறக்கூடிய ஞானம் உங்களுக்குள்ள இருக்குன்னா எனக்குள்ள இருக்கு. 2 பேரும் ஒன்னா தானே இருக்கிறோம். இப்படியே நீ ஐக்கியத்துல போனா எளிதா நீ கோல் அடிப்ப, எளிதா நீ முன்னேறுவ. யோசேப்பை போல நீ உச்சிக்கு வரப்போற. 3வது, உனக்கே தெரியாம சில ஆவிகள் வட்டமிடும். நீ டெய்லி இயேசுவின் நாமத்தினால எனக்கு ரோதமா கிறிஸ்துவ அத்தனை ஆவி இயேசுவின் நாமத்தினால கட்டி வைத்திருக்கிறார். ஏன்னா நமக்கு ரோதமா கண்ணுக்கு தெரியாம செயல்படும் ஆவிகளுடைய போராட்டம். அதை ஒவ்வொரு நாளும் கட்டி கட்டி வச்சேன்னா அவனுடைய அரண்மனைக்குள்ள போய் ஆசீர்வாதத்தை நீ அள்ளிட்டு வந்துருவியா. சமாதானத்தை, சந்தோஷத்தை, பாதுகாப்பு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இருள் வெள்ளகாலமாக கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உள்ள கூடுவதா. சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி முழு அழிவிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய வெளிச்சம் உமது வார்த்தையில் இருக்கிறது, உமது வார்த்தையில் இருக்கிறது. பொழுது விடிந்து விடிவெள்ளு உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல வசனத்தை கவனித்தால் நலமாயிருக்கும். நைட்டு இருட்டா, காலையில எந்திரிச்சா பகலாயிருமா. அதே மாதிரிதான் விளக்கம் சொல்றாரு பேதுரு. ஐயா அந்த இருட்ட, ஏதாவது இருட்டுல மாட்டிக்கிட்ட தேவனுடைய வார்த்தை பகல எப்படி இரவாக்குதோ வியாதிய சுகமாக்கிறோம், சோதனையை சாதனையா மாத்திருமா. அந்த வெளிச்சம் தேவனுடைய வார்த்தை. கைத்தட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரம் செய்வீராக. விதைக்கப்பட்ட வார்த்தை 30, 60, 100 நீர் பலன் கொடுக்க செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே